நாம் எல்லாரும் கோயிலுக்கு போன உடனே கோயில் மணி அடிக்கிறோம் முதல்ல. ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நாம் ஏன் கோயில் மணி அடிக்கிறோம்? அது சாமிக்காக, அது வழக்கம், பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம இதைத்தான் பதிலாக சொல்லுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக காரணமும் சிலர் பேசும் அறிவியல் பார்வையும் இருக்குங்க. வாங்க ஒரு சின்ன கதையோடு பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் அவன் முதல் தடவையாக அவன் தாத்தாவோட கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போன உடனே தாத்தா அந்த கோயில் மணியை அடிக்கிறார். அந்த பையன் உடனே கேட்குறான், தாத்தா ஏன் நம்ம கோயில் மணி அடிக்கிறோம் அப்படின்னு. தாத்தா சிரித்தார். சாமி தூங்கிட்டு இருப்பார், அவரை எழுப்புறதுக்கு தான் அப்படின்னு ஜாலியாக சொன்னார். பையனும் சிரிச்சிட்டான். ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை. ஆன்மீக பார்வையில் இப்போ நான் சொல்கிறேன். ஆன்மீகத்தில் மணியின் ஒலி அப்படிங்கிறது நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கிற 1000 எண்ணங்களை ஒரு நொடிக்கு நிறுத்தும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. நாம் வெளி உலக சிந்தனையிலேருந்து இறைவன் பக்கம் மனசை திருப்புறதுக்காக ஒரு அழைப்பு மாதிரி இதை பார்க்குறாங்க. அதனால தான் மணியை அடிச்சுட்டு அமைதியாக சாமி தரிசனம் செய்ய சொல்கிறாங்க. இதே அறிவியல் பார்வையில் இப்போ அது பார்க்கலாம். சிலர் அறிவியல் பார்வையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மணி அடிக்கும்போது அதுலேருந்து உருவாகும் ஒலி இருக்குது பார்த்தீங்களா, சில வினாடிகள் காற்றில் அது கலந்து பயணிக்கும். அந்த ஒலி நம்ம கவனத்தை ஒரே இடத்துல நிலைநிறுத்த உதவுது. இதனால தான் வெளியில் இருந்த மனம் அந்த கோயில் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்தவுடனே நிகழ்காலத்துக்கு நமக்கு கான்ஷியஸாக திரும்ப வைக்குது. அதாவது ஒரு சின்ன மைண்ட்ஃபுல்னஸ் மொமெண்ட் போல் செயல்படுது. இது மன அமைதிக்கு உதவுது. அதனால தான் சில ஆய்வுகள் இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சிட்டு வர்றாங்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் கோயிலுக்கு போகிற அடுத்த தடவை வழக்கத்துக்காக மணி அடிக்காதீங்க. ஒரு நொடி மனசை அமைதிப்படுத்தி, இப்போது நான் இறைவன் முன் நிற்கிறேன் அப்படின்னு உணர்ந்து மணி அடிங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்கள் மனசுக்கு ஒரு புதிய அமைதியை கொடுக்கலாம். இந்த ஆன்மீகம் நம்ம இறைவனோட இணைக்குதுங்க. அறிவியல் அப்படிங்கிறது நம்ம மனசிலும் உடலும் செயல்படுறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள உதவுது. ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்பிக்கையும் புரிதலும் ரெண்டும் சேர்ந்து வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஆன்மீகமும் அறிவியலும் எபிசோடில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.